ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ என்ன நடக்குதுன்னா, ஜெனிஃபர் வந்து அவளுடைய பெரியப்பா கிட்ட நம்ம அவங்கள வந்து நாளைக்கே பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவரும், நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவ, பெரியப்பா நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது ஒரே ஆளை பற்றி தான் பெரியப்பா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவரும், என்ன சொல்கிற, 2 பேரும் ஒரே ஆளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோமா? பாரேன், 2 பேரும் ஒரே ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு இவளும் வந்து, நம்ம நாளைக்கு பார்க்கக்குள்ள உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவங்களோட சிஸ்டர் வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிடாதீங்க, நம்ம தெரியாத மாதிரியே போய் பார்க்கலாம் அப்படின்னு இவ சொல்கிறா. அவரும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறார். அப்புறம் 2 பேரும் வந்து தூங்க போயிடுறாங்க. அப்புறம் காலைல விடிஞ்சதுமே ஜெனிஃபர் வந்து அவளோட 2 பிரதர்ஸையும் போய் எழுப்புறா. இன்றைக்கி வீக்கெண்ட் தானே, இன்றைக்கி ஏன் எழுப்புறேன் எங்களை அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹாரி வந்து, என்ன அடுத்த மியூசிக் கான்செப்ட் போறியா அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். உடனே ஜெனிஃபர் வந்து அவங்க 2 பேரையும் பார்த்து முறைக்கிறா. சரி கோவப்படாத, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுன்னு 2 பேரும் கேட்குறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறா, நான் அப்பாவோட ஃப்யூச்சர் ஒய்ஃபை பார்க்க போகிறேனே அப்படிங்கிறா. உடனே என்ன சொல்கிற அப்படின்னு 2 பேரும் கேட்குறாங்க. அதுக்கு அவள், பெரியப்பா வந்து அப்பாவுக்காக ஒரு பொண்ணு வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சமீர் வந்து, நிஜமாக தான் சொல்கிறியா, இது நம்ம அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜெனிஃபர் வந்து, இல்லை அப்பாவுக்கு தெரியாது, நான் நிஜமாக தான் சொல்கிறேன், நிஜமாக தான் இன்றைக்கி வந்து பெரியப்பா கூட நான் போய் பார்க்க போகிறேன் அவங்கள அப்படிங்கிறா. அதுக்கு வந்து சமீர் வந்து, யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவள் வந்து, நான் பெரியப்பாவோட ஃப்ரெண்டோட கசின்னு அப்படிங்கிறா ஜெனிஃபர். உங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறா. உடனே சமீரும் ஹாரியும் அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, நமக்கு தெரிஞ்சவங்களா, யார் அது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் 2 பேருமே ஏதாவது க்ளூ கூட அப்படின்னு ஜெனிஃபரை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அவளும், அவங்க வந்து நம்ம ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறா. உடனே 2 பேரும், அது நம்ம ஆனி டீச்சரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவளும், அவங்களே தான் அப்படிங்கிறா. உடனே 2 பேரும் பெட்டை விட்டு கிளம்பி அவள்கிட்ட, நிஜமாக தான் சொல்கிறியா, அவங்க நம்ம ஆனி டீச்சரா, ஆனி டீச்சர் தான் நம்ம அப்பாவுக்கு பார்த்த பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. இவளும், நிறுத்துங்க, ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க, எத்தனை கேள்விக்கு தான் நான் ஒரே டயத்தில் பதில் சொல்கிறது அப்படின்ட்டு. சரி, அப்புறம் இவ கேட்குறா என்னென்னா, உங்கள் 2 பேருக்கும் ஓகேவா அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறா. அதுக்கு அவங்களும், எங்களுக்கு ஓகே தான், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான், அவர் வந்து நியூ பார்ட்னர் கூட ஒரு புது லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. அடுத்து சமீர் வந்து, இதுக்கு அப்பா ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இவங்க 3 பேரும் வந்து அவங்களோட மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்களும் வந்து ஜோசப் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அப்படின்னு இவங்க 3 பேரும் சொல்லிடுறாங்க. அவங்களும் ஓகே அப்படின்றாங்க. அப்புறம் இப்போ வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஜோசப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டயத்தில் ஜெனிஃபரோட தாத்தா பாட்டி வந்து ஜெனிஃபரோட பெரியப்பாயிட்ட வந்து, இது உண்மைதானா, நீ வந்து ஜோசப்புக்காக இன்னொரு பொண்ணை வந்து பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரும், ஆமாம் உண்மைதான், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே அவங்க வந்து, நம்ம பசங்க தான் சொன்னாங்க அப்படின்னோடனே, உண்மைதான், நான் நிஜமாகவே பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டோட கசினு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டயத்தில் ஜோசப்பும் கீழே இறங்கி வந்துடுறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஜோசப்போட அண்ணனும், உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வா வந்து உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாரு. அப்புறம் ஜோசப்பும் வந்து உட்காந்துடுறாரு. உடனே ஜோசப்போட அண்ணன் வந்து, உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜோசப்பும் ஓகே அப்படின்றாரு. எல்லாரும் ஷாக் ஆகி ஜோசப்பையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜோசப்பும், ஏன் என்னை இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சமீரும் ஜெனிஃபரும், இந்த பதிலை உங்கள்கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோசப்பும் வந்து, அப்போது உங்கள் அம்மாவை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இன்னொரு கல்யாணத்தில் விருப்பமும் இல்லை, அதோட உங்கள் அம்மாவை மறக்கவும் இல்லை, ஸோ அதனால தான் நான் அப்போ பண்ணிக்கல, இப்போ அதை கடந்து போகிறதுக்கான நேரம் வந்தாச்சு, எனக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் சொன்னதை கேட்டோன்னே அவங்க ஃபேமிலி
ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. உடனே ஜெனிஃபரும் அப்பாவை போய் கட்டிப்பிடிச்சி தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் வந்து எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஜெனிஃபர் வந்து அவளோட ரூமில் வந்து அவள் பெரியப்பா கூட போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு ஜோசப்பும் வந்து அவளோட ரூம்குள்ளே போய் எங்கேடா போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவள் சொல்கிற, நான் உங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃபை பார்க்க போகிறேனே அப்படிங்கிறா. உடனே ஜோசப்பும் வந்து அவளை பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெனிஃபர் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒய்ஃப் வேணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவரும் வந்து உங்கள் 2 பேரையும் அவங்களோட குழந்தைங்களா பார்த்துக்கணும். அப்புறம் வந்து நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறதை வந்து குறைச்சி பார்க்கக்கூடாது. இவ்வளோ தான் என்னோடய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜெனிஃபரும் அவளோட மனசுக்குள்ளே நினைக்கிறா, நீங்கள் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறதை வந்து அவங்க ஒன்றும் குறைச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு டீச்சர் தான். அவங்களோட கடமைகள் வந்து அவங்களுக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தானா உங்கள் எதிர்பார்ப்புகள், இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறா. அதுக்கு அவரும் வந்து அவ்வளோதான் அப்படின்னு பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெனிஃபரும் வந்து ரெடி ஆகிட்டு, சரிப்பா நான் போயிட்டு வரேன், நான் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான அப்டேட்டை வந்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்புறம் ஜெனிஃபரும் அவளோட பெரியப்பாவும் வந்து அந்த காஃபி ஷாப்புக்கும் போயிடுறாங்க. இவளுக்கு வந்து ஆனியை பார்க்குற ஒரு ஆர்வத்தில் அவளோட பெரியப்பாவை வந்து அழைச்சிக்கிட்டு ரொம்ப சீக்கிரமாக போயிடுறா. அதனால இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவள் பெரியப்பாவோட ஃப்ரெண்டு வராரு. வந்து உட்காந்து சாரி ஃபார் த டிலே அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் கரெக்டான டயத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் எங்கே உங்கள் சிஸ்டர் அப்படின்னு இவளோட பெரியப்பா வந்து அவரோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு வந்து அவள் வந்து கார் பார்க் பண்ண போயிருக்கா, இப்போ வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஆனி வந்து கார் பார்க் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. எப்படியாவது இதை வந்து கேன்சல் பண்ணி ஆகணும், இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை, ஏதாவது பண்ணணும், உனக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்ல அப்படிங்கிறது. அவளுக்கு அது எனக்கு எதுவும் தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. சரி ஓகே எனக்கு டைம் ஆகிட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இவளும் வந்து இந்த இடத்துக்கு வந்து உட்காந்து என் பேர் ஆனி அப்படின்னு அவளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் ஜெனிஃபரை பார்த்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு ஆனி வந்து கேட்பா. ஆனால் ஆனிக்கு வந்து அங்கே உட்காந்துருக்கிறது தான் ஜெனிஃபர்னு தெரியாது. ஏன்னா ஜெனிஃபர் வந்து நார்மலான மாஸ்க் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாள். அவளோட பாதி ஃபேஸ் மட்டும்தான் தெரியும், பாதி ஃபேஸ் தெரியாது. அதனால தான் அங்கே உட்காந்துருக்கிறது வந்து அவளோட ஸ்டூடெண்ட்ங்கிறது ஆனிக்கு தெரியாது. ஸோ அதனால் அவள் வந்து உன் பேர் என்ன அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்பாள். அதுக்கு ஜெனிஃபரும் வந்து அவள் எந்த பதிலுமே சொல்லாமல் உட்காந்துருப்பாள். உடனே வந்து ஜெனிஃபரோட பெரியப்பா வந்து இவளோட பேர் வந்து ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் ஆனி வந்து நான் வந்து ஜெனிஃபர் கூட தனியாக பேசணும் அப்படின்றவா. சரின்ட்டு ஜெனிஃபரோட பெரியப்பாவும் ஆனியோட பிரதரும் வந்து வெளில போயிடுவாங்க. இப்போ ஆனியும் ஜெனிஃபரும் ஆப்போசிட்டாக உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனி வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. உடனே ஜெனிஃபரும் ஏன் அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஆனி வந்து எனக்கு வந்து ஏற்கனவே ஒருத்தரை பிடிக்கும், நான் அவரை தான் விரும்புகிறேன், எனக்கு அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கு வந்து ஜெனிஃபர் வந்து அது வந்து ஜோசப் தானே, நான் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்பா. ஆனி வந்து இரு முதல்ல நீ யார் அப்படின்னு கேட்பா. உடனே ஜெனிஃபரும் அவளோட மாஸ்கை வந்து எடுத்துட்டு பாப்பா. அதை பார்த்தோன்னே ஆனிக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆகிடும். ஏன்னா அங்கே உட்காந்துருக்கிறது வந்து அவளோட ஸ்டூடெண்ட்டில். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஜெனிஃபரை பார்த்து கேட்பா. என்னோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் தான் பெரியவங்கெல்லாம் பார்த்து கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஆனி வந்து இல்லை எனக்கு இதில் விருப்பம் இல்லை, போய் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நடந்து போவாள். அந்த போகிறத பார்த்துட்டு ஜெனிஃபர் வந்து சரி ஓகே, நான் அப்படின்னா ஜோசப் சார்கிட்ட வந்து எங்களோட இங்கிலீஷ் டீச்சர் வந்து உங்களை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்பா. உடனே ஆனி வந்து நடந்து போயிட்டு இருந்தவ நின்று திரும்பி பாப்பா. ஜெனிஃபர் வந்து ஆனியை பார்த்து சிரிப்பா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோடு வரையும் வெயிட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.